இந்த வண்ணமாக போய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தில் கூடி இந்த 2 நாட்களிலே இந்த மார்ச் மாதம் இந்த 6ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார், மோட்சமாக்கித்தார். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இப்படியாக 2 நாட்கள் கடந்த வருஷத்திலே நாம் எது தியானித்தோம் ஞாபகம் இருக்கிறதா? மலைமேல் ஏறும் அனுபவம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். மலைமேல் இயேசு ஏறி அங்கே ராம் முழுவதும் ஜெபித்தார். ஒருவேளை இயேசு மலை மேல ஏறினது போல நாமும் மலை மேல ஏற முடியாது. மலை மேல ஏறுவது எல்லாராலும் முடியாது. ஒரு சிலரால முடியும், ஒரு சிலரால் ஏற முடியாது. அப்படி என்றால் மலை மேலதான் ஏறி ஆக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. மலை மேல ஏறி இயேசு என்ன செய்தார்? மலை மேல ஏறி இயேசு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில மலை மேல ஏற முடிஞ்சா ஏறுங்க. ஆனா மலை மேல ஏற முடியாதுங்க. நாம் செய்ய வேண்டியது என்ன? முக்கியமானது என்ன? ஜெபம் பண்ண வேண்டும். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மலை மேல் ஏறும் அனுபவம். அப்படி மலை மேல ஏறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறி போகும். இந்த வருஷத்திலே, இந்த 2025 நாம் தியானிக்க போகிற வேதாராய்ச்சி, அங்கே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை நாம் ஆளுக்கு ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை நாம் ஆளுக்கு ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவு காலம் 40 நாள் உபவாசம் இருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கட்டுகள் அப்பமாக கூறுகிறார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலய குப்பையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக்கூடிய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளிடுவார். அது பாதம் கல்லை இடராதபடிக்கு அவர் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார் என்பதால் எழுதுகிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாடாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் விசுவாசி அவரை எழுந்து உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் முழுவதுக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறது
கர்த்தாவே இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் தியானிக்கும் அங்கே வேத ஆராய்ச்சியின் தலைப்பு இயேசுவின் சோதனை. கடந்த வருஷம் மலைமேல் ஏறும் அனுபவம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வருஷம் இயேசுவின் சோதனை என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதை மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை நாம் அதை வாசிக்கிறோம். இதிலே முதல் வசனம் என்ன கூறுகிறது? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை நாம் வாசித்தால் இதிலே அப்பொழுது 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 என்று சொல்லி 5 முறை வருகின்றன. 5 இடங்களிலே வருகின்றன. அந்த 5 காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த 40 நாட்கள் என்றால் 37 நாட்கள். இன்றைக்கு வியாழக்கிழமை, பெரிய வியாழன் 37வது நாள். அது வரைக்கும் இதை இந்த வேத பகுதியை வைத்துதான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 5 அப்பொழுது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வசனம் என்ன கூறுகிறது? முதலாவது அப்பொழுது எங்க சொல்லியிருக்கிறது? இந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் வசனத்தை யாராவது வாசிங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். முதல் அப்பொழுது இங்க என்ன சொல்லியிருக்கிறது? அப்பொழுது இயேசு என்று சொல்லி, அப்பொழுது என்று சொல்லும் பொழுது ஒரு கேள்வி நமக்கு எழுப்புகிறது. என்ன கேள்வி எழுப்புகிறது? எப்பொழுது? அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்பொழுது என்று வாசிக்கிறோம். எப்பொழுது? எப்பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டார்? இயேசு எப்பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டார்? எப்பொழுது? அதுக்கு பதில் எங்கே இருக்கிறது? எப்பொழுது? அப்பொழுது என்று வாசிக்கும் போது நாம் எப்பொழுது என்று ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அப்பதான் அதுக்கு பதில் கிடைக்கும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்றால் எப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார்? எப்பொழுது? இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது சோதிக்கப்பட்டார். பிசாசு வந்து இயேசுவை சோதிப்பார். இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுக்கு கூட நான் இதைத்தான் சொல்லுவேன். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிசாசு இயேசுவை சோதிக்க வந்துவிட்டான். சோதனை வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நீங்களும் கூட ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள். நீங்க அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் ஆனால் ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு கஷ்டமும் இருக்காது, ஒரு சோதனையும் இருக்காது, ஒரு துன்பமும் இருக்காது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் ஒரு கஷ்டமும் இருக்காது, பிரச்சனை இருக்காது என்பதல்ல. அதுக்கு பிறகுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாலே இல்லாத பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் வரும். அதனால்தான் அநேக ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அது கூட நல்லா வருவாங்க, சர்ச்சுக்கு ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து வரமாட்டாங்க. என்ன காரணம் என்றால் பிசாசு சோதிக்கும் போது அவர்கள் சோர்ந்து விடுகிறார்கள், அவரை இயேசுவுக்கு பின்வாங்கி விடுகிறார்கள்.
ஆகினால அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அம்மா எனக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தோம். அவன் பேரனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சொன்னான். ஐயா, என் பேரன் ரொம்ப மோசமா இருக்கிறான், அடங்க மாட்டான், சொல்ற பேச்ச கேட்க மாட்டான், சும்மா ஊர் சுத்தி கிடக்குறான், அவனுக்கு சீக்கிரம் ஞானஸ்தானம் கொடுத்துறீங்க என்று சொன்ன. ஞானஸ்தானம் எடுத்துட்டா வாழ்க்கை மாறிவிடுமா? கிடையாது, அப்படி கிடையாது. வாழ்க்கை மாறின பிறகுதான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். மனம் திரும்பின பிறகுதான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படித்தான் யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்த போது அநேகர் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனால் பரிசேயர் வேதபாரகர் மனம் திரும்பாமலேயே ரட்சிக்கப்படாமலேயே ஞானஸ்தானம் பெற வந்துவிட்டார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானன் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கலைகளை கொடுங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் பெற வந்து விட்டீர்களே என்று சொன்னார். அதனால ஞானஸ்தானம் பெறுவது மனம் திரும்பின பிறகு ஞானஸ்தானம் பெற வேண்டும். இப்படி அநேகர் ஞானஸ்தானம் பெறும் போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெறும்படி யோவான் ஸ்நானனிடத்திலே வந்தார். அப்போது யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு தடை செய்தார். ஐயோ இயேசுவே, என்ன இது? நான் தானே உங்களிடத்தில் வர வேண்டும், நான் தானே உங்களிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படி இருக்க நீர் இடத்தில் வரலாமா? நீர் இடத்தில் வரக்கூடாது என்று அவருக்கு தடை செய்தார். அப்படி இயேசு என்ன சொன்னார்? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெறுவதற்கு யோவான் ஸ்நானன் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் பாவமே செய்யவில்லை, அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? மனம் திரும்புகிறவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும், மனம் திரும்பாதவர்கள் ஞானஸ்தானம் பெறக்கூடாது. ஆனால் இங்கே இயேசு பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. அப்படி இருக்கும் போது அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன், அவர் பரிசுத்த தேவன், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் பரிசுத்தமானவர். அங்கே இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டபொழுது ஒருவரும் நீ இந்த பாவம் செய்தாய், அந்த பாவம் செய்தாய் என்று துணிந்து கை நீட்ட ஒருவராலும் முடியாமல் போனார். அப்படி பரிசுத்தமான தேவன், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், அப்பேற்பட்டவர் ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி என்றால் ஏன் ஞானஸ்தானம் பெற்றார்? அப்படியே அந்த வசனம் என்ன சொல்றது? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் என்பது என்னது? நீதி. ஞானஸ்நானம் எடுப்பது அது ஒரு நீதி. ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்காமல் போயிருந்தால் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்? இயேசுவே ஞானஸ்நானம் எடுக்கல, நான் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்
என்று இப்படி சொல்லி இன்னைக்கு அநேக ஞானஸ்தானமே எடுக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு ஒரு மாதிரியை காட்டினது மட்டுமல்ல, முன்மாதிரியாக இருந்தது மட்டுமல்ல, நீதியை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். தானும் ஒரு பாவியை போல தன்னை தாழ்த்தி இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். இப்படி நீதியை நிறைவேற்றின இயேசு நாமும் நீதியை நிறைவேற்ற வேண்டும். ஆகினால இந்த வாழ்க்கையில நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும் போது நிறைவேற்றும். அப்படி நீதி இயேசு நிறைவேற்றின போது பிசாசு சோதிக்க வந்துவிட்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நான் இன்று முதல் இனிமேல் நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழப் போகிறேன், நீதியாய் நடக்கப் போகிறேன், நீதியை நிறைவேற்றப் போகிறேன், கர்த்தருக்கு நான் சாட்சியாக வாழப் போகிறேன் என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களோ அப்போதே பிசாசானவன் சோதிக்க வருவான். இயேசு இப்படி நீதியை நிறைவேற்றின போது பிசாசானவன் இயேசுவை சோதிக்க வந்துவிட்டான். இந்த அப்பொழுது என்று சொல்வது எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இயேசு ஞானஸ்தானம் எடுத்த போது, அப்பொழுது அதாவது இயேசுவை நீதியை நிறைவேற்றின போது கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சோதனை வரும், சாத்தான் வந்து சோதிப்பான். இன்று முதல் நான் கர்த்தருக்காக வாழப் போகிறேன், கர்த்தருக்கு பிரியமாக வாழப் போகிறேன், நான் சாட்சியாக வாழப் போகிறேன். இப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களே, பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறீர்களே, இன்னும் பக்தியாய் நடக்கல, பக்தியாய் இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களே, உடனே யார் வருவான்? பிசாசு சோதிக்க வருவான். அப்படியா? உன்னை பார்க்கிறேன், என்ன செய்யற பார்க்கலாம், பக்தியா நடக்க இல்லையா என்று பார்க்கலாம் என்று சவால் விட்டுக் கொண்டு நம்மளுக்கு வருவான். அதனாலே அதுக்காக பக்தியா நடக்காமல் விட்டு விடலாமா? கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதை விட்டு விடலாமா? விடக்கூடாது. அங்கே பிசாசை எதிர்த்து நின்று அங்கே நாம் கர்த்தருக்கு பிரியமாக சாட்சியாக வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிசாசு இயேசுவை சொல்கிறார். இரண்டாவது அப்பொழுது எங்கு வாசிக்கிறோம்? அது மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் வந்து ஆகினார். இங்கே இரண்டாவது அப்பொழுது 3ஆம் வசனத்தில் வருகிறது. அப்பொழுது சோதனைக்காரன் எப்பொழுது வந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அப்பொழுது கேள்வி வருகிறது. நம்ம என்ன அப்பொழுது என்று வார்த்தை வருகிறது. அப்பொழுது நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும்? எப்பொழுது என்று கேள்வி கேட்க வேண்டும். எப்பொழுது என்றால் எப்பொழுது? அது முந்தின வசனத்தில் நாம் வாசிக்க அப்பொழுது இயேசுவுக்கு பசி உண்டான போது சோதனைக்காரன் எப்போ வந்தா இயேசு இடத்துல 40 நாள் உபவாசம் இருந்தாரே.
அப்ப வரல. 40 நாள் உபவாசம் இருக்கும்போது வரல. 40 நாள் முடிந்து விட்டது. முடிந்து விட்ட பிறகு இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வந்தார். அதாவது பிசாசு யாரிடத்துல எப்பொழுது வர வேண்டும் என்று நன்றாக தெரியும். நாம் நம்மளோட உபவாசமா இருக்கிறோம். இங்க இயேசுவிடத்துல பிசாசான வந்து என்ன சொன்னா, கல்லுகளை அப்பங்களாக்கி செய்யும் சாப்பிட சொன்னான். அப்பங்களாக்கும் என்று கற்களை அப்பமாக்க சொன்னான். ஏன் நீ பசியா இருக்கிறீங்க, சாப்பிடுங்க, கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க என்று சொல்கிறார். நீங்கள் உபவாசமாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்க உபவாசம் என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடாது இல்லையா? சாப்பிடாம இருந்து ஜபம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பிசாசு வந்து சாப்பிட சொல்றான். அப்படி என்ன சொல்லுவீங்க? இல்லை நான் உபவாசமா இருக்கிறேன், இப்போ சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிடுவீர்கள். இயேசு 40 நாள் உபவாசமா இருக்கும் போது பிசாசு ஒருவேளை கல்லை அப்பமாக்கி சாப்பிடு சொல்லி இருந்தால், அப்ப இயேசு என்ன சொல்லி இருப்பாரு? இல்லை நான் உபவாசமா இருக்கிறேன், இப்ப சாப்பிடக்கூடாது என்று இயேசு சொல்லி இருப்பார். ஆனால் இப்ப 40 நாள் முடித்து விட்டது. அதன் பிறகு பசி உண்டாயிற்று. இப்போ சாப்பிடலாம் இயேசு. அப்போ இயேசு பார்த்து பிசாசு என்ன சொல்றான்? கல்லை அப்பங்களாக்கும்படி செய்ய சொன்னான். இயேசுவால் செய்ய முடியுமா? கற்களை அப்பங்களாக ஆக்க முடியும். அப்படியே அப்பமாக்கி சாப்பிடல இயேசு. கற்களை அப்பொழுது அப்பமாக்கி இருக்க முடியும், சாப்பிட்டு முடியும். சாப்பிட்டா தப்பு ஒண்ணு. ஏன்னா உபவாசம் நேரம் இல்லை, உபவாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப சாப்பிடலாம், பசி எழுந்து சாப்பிடலாம். அப்படி என்றால் ஏன் இயேசு அதை செய்யவில்லை? இயேசு செய்திருந்தால் அது பிசாசுக்கு கீழ்ப்படித்ததாகும். பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. பிசாசு சொன்னால் அதற்கு நாம் கீழ்ப்படியவே கூடாது. கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்படி அவர் உங்களை விட்டு ஓடி போவார். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. பிசாசுக்கு ஒரு காலம் கீழ்ப்படிய கூடாது. தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிந்து கொள்ளும்படியாக சொல்லும் வகையிலே ஆண்டவர் அந்த 4ஆம் வசனத்தை என்ன சொல்கிறார்? அவர் பிரதித்தமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். உனக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு அல்ல. ஆகினால அதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த அப்பொழுது. 3வது அப்பொழுது எந்த வசனத்தில் வருகிறது? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பரிகையிலே அவரை நிறுத்தி. அப்போ 3வது அப்பொழுது 5ஆம் வசனத்தில் வருகிறது. அப்பொழுது என்று வரும்போது நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும்? எப்பொழுது என்று கேள்வியை கேட்க வேண்டும். எப்பொழுது? அதுக்கு பதில் என்ன? எப்பொழுது?
அங்கே கற்களை அப்பங்களாக்கி சாப்பிட சொன்னாலே அப்பொழுது அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனை வாய்க்கு வருகிற வசனம். ஆண்டவர் பிசாசை ஜெயிப்பதற்கு வசனத்தை எடுத்துக்கொண்டார். அங்கே இந்த மூன்றாவது அப்பொழுது எப்பொழுது இயேசு வேத வசனத்தை சொன்னபோது. எப்போதும் நாம் வேத வசனத்தை மட்டும் விட்டுவிடவே கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. வேதத்தில் இல்லாததை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வேதத்தில் இல்லாததை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாமா? யாராவது ஒருவருக்கு வந்து வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல சார், அப்படிலாம் வேதத்துல இல்ல, வேதத்துல இருக்கிற எங்காவது காட்டுங்க என்று சொல்ல வேண்டும். வேதத்தில் இல்லையா? அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இன்றைக்கு பிசாசின் தந்திரம் அதுதான். பிசாசு எப்போதுமே வேதத்தில் இல்லாததை கொண்டு வந்து சொல்லுவான், அல்லது வேதத்தில் இருப்பதை கூட வேத வசனத்தை காட்டி அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவான். ஏவாளை அப்படித்தான் பிசாசு வஞ்சித்தான். தேவன் சொன்ன வார்த்தை தான் சொன்னான். ஏவாளுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி கொஞ்சம் மாற்றினான். கொஞ்சம் மாற்றுவான், அதை கண்டுபிடிக்க முடியல. நமக்கு கூட பிசாசான வேத வசனத்தை தான் காட்டுவான், அதை கொஞ்சம் மாற்றி இருப்பான். அதை நாம் கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். பிசாசு தந்திரமாக அப்படி நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை சரியாக அறிந்திருக்க வேண்டும். சரியாக கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது. எந்த காரியத்தையும் அங்கு நுழைக்க கூடாது. இந்த கதைகள் வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். வேதவசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று சொன்னால் அவர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை மாற்றுகிறார்கள். நாம் என்ன செய்யணும்? வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இன்னைக்கு அநேகர் செய்வது என்ன? அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை மாற்றுறாங்க. அது பிசாசின் தந்திரம். அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் மூன்றாவது அப்பொழுது. இப்பொழுது நான்காவது அப்பொழுது. அதை எங்கே வாசிக்கிறோம்? மத்திய 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வருகிறது. வாசிங்கள். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த நான்காவது அப்பொழுது மத்திய 4:10 வருகிறது. அப்பொழுது என்றால் நாம் என்ன கேள்வி கேட்கிறோம்? எப்பொழுது? எப்பொழுது இது சொன்னார் இயேசு? அது பிசாசு இயேசுவை பார்த்து தன்னை பணிந்து கொள்ள சொன்ன போது முதலாவது பிசாசு என்ன முயற்சி செய்தான்? எப்படியாவது இயேசுவை தனக்கு கீழ்ப்படிய வைத்து விட வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாது, தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இயேசுவை எப்படியாவது தனக்கு கீழ்ப்படிய வைத்து விட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்தான், முடியவில்லை. பிசாசு நம்மை கூட எப்படியாவது தனக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசுக்கு எங்க இருக்கிறீங்க? கீழ்ப்படிய கூடாது, எதிர்த்து இருக்க வேண்டும்.
எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும்? வேதத்தை வாசித்து 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 கர்த்தர் நம்மோடு பேசுகிறபடி நாம் வாழ வேண்டும். கர்த்தர் சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகினால பிசாசு இயேசு பார்த்து தன்னை பணிந்து கொள்ள சொன்னான். இப்பொழுது இயேசுடைய பிசாசுடைய நோக்கம் என்ன? இயேசுவை எப்படியாவது தன்னை பணிந்து கொள்ள வைக்க வேண்டும். பிசாசை இயேசு பணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை எப்படியாவது தன்னை பணிந்து கொள்ள வைத்துவிட வேண்டும். இதற்காக முயற்சிக்கிறான். இதேதான் நாம் இருக்கிறோம். பிசாசு எப்படியாவது நாம் பிசாசை பணிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டுகிறான். அதற்காக பல தந்திரங்களை கையாளுகிறான். நாம் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி 5வது அப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இப்போ இந்த அப்பொழுது பிசாசானவன் என்று வாசித்தோம். அப்பொழுது என்றால் நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும்? எப்பொழுது? எப்பொழுது இயேசு பிசாசை எதிர்த்து நின்ற போது. அவர் என்ன சொன்னார்? 10ஆம் வசனத்திலே அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். நாமும் என்ன சொல்ல வேண்டும்? பிசாசு தோல் மேல கையை போட்டுக்க கூடாது. ஜோடியை நான் பிசாசு கூட நடந்து போக கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு பிசாசை எதிர்த்து நின்றான். அப்பொழுது பிசாசானவன் பிசாசானவன் எப்பொழுது விலகி போனான்? எப்பொழுது ஓடி போனான்? இயேசு பிசாசை எதிர்த்த போது. நீ பிசாசை எதிர்க்கவே இல்லை என்றால் எப்படி அவன் ஓடி போவான்? அவன் சொல்கிற காரியங்களுக்கு நாம் உடன்படவே கூடாது. அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்களை மூடி கற்றுக் ஜாபம் தேவ சாமத்தில் நம்மை தாழ்த்துவோம். உங்களில் யாராவது 3 பேர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கிறோம். உங்களில் யாராவது 3 பேர் கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்புக் கொடுத்துள்ளாக நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கிறோம்.